வேற லெவல்ல சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இனிமேட்டு விஜய் ராமச்சந்திரன் வீட்ல தங்கக்கூடாதுன்னு சூப்பரா வந்து சொல்லிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. நம்ம மாறன்லேருந்து எல்லாரும் கார்த்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜயை பற்றின விஷயம்லாம். அதை எதுவுமே வந்து நம்புற மாதிரியே இல்லைன்னு விஜய் வேற இந்த பக்கம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பாலாஜி வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு இவன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, இது நாள் வரைக்கும் நான் எதுவுமே வந்து சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி பாலாஜி வந்து ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க. இது மாதிரிலாம் விஜய் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சு தான் இந்தாங்க பாருங்கன்னு சொல்லி பதிவு திருமணத்தை வந்து காட்டிடுறாங்க. காட்டி முடித்தோடனே அங்கேயே வந்து தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல. என்னம்மா ஆல்ரெடி உனக்கு கல்யாணம் ஆயிருக்கா? என்னமோ நீ தான் மூத்தவன் சொல்லிகிட்டு இருந்த. இதுதான்யா அவரோட பர்ஃபார்மன்ஸே. இன்னும் நிறையாவே வந்து நடிப்பா. இன்னும் பார்த்து தெரிஞ்சுக்கங்கய்யா நாங்கள் எவ்வளோலாம் வந்து கஷ்டப்பட்டுருப்போன்னு. ஆமாம்மா நான் கூட உன்னை என்னமோ ஏதோன்னு நினச்சேன். நீ செமையாக வந்து சமாளிக்கிறியேம்மா. பாலாஜியை யார் என்ன ஏதுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஆனால் அவர் என்றானா இப்படியெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. சரியா அவர் என்ன கல்யாணம் பண்ணவராகவே இருக்கட்டும். ஓ அடுத்த நடிப்பா? கண்டினியூ இன்னும் பர்ஃபார்மன்ஸுக்கு நிறைய டைம் இருக்கு போல இருக்கே அப்படின்னு செமையாக வந்து கலாய்க்கிறாங்க நம்ம மாறன். சொல்லுமா, ஆனால் எனக்கும் கார்த்திக்கும் சேர்ந்து வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருங்கய்யா இதுக்கும் நாங்கள் விளக்கம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த விஷயமும் பொய்யுங்கிற மாதிரி நிரூபிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் டீம் சேர்ந்தவங்க. உடனே விஜயால் என்ன பண்ணுன்னே தெரியாமல் அப்படியே ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க. என்னம்மா 2 கை தட்டினா தான் சத்தம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. நாங்கள் ஒரு வாட்டி ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்தால் கூட கார்த்தி வந்து இந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சிருவான். எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது, பார்த்துக்குங்கய்யா அவள் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. உடனே அந்த இடத்துல விஜய் டீமுக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்களே அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. மாறன் பேசினதை பற்றி இது எல்லாம் தப்புன்னு சொன்னீங்க. ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் நான் நம்பியிருந்து மாறன் சைடு தான் எல்லாமே காரணம் இருக்குன்னு நீங்கள் சொன்ன பொய்யை நம்பியிருந்தா என்னத்துக்கு ஆகிறது? கொஞ்ச நேரத்தில் என்னையே நம்ப வச்சுட்டா. ஐயா நீங்கள் இப்போ தானே முதல்ல பார்க்குறீங்க விஜயை, அதனால் நீங்களும் நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவள் எங்கள் வீட்டில் இதே மாதிரி தான் தினுசாக புதுசாக வந்து நடித்து எங்கள் குடும்பத்தையே ஏமாத்துறாங்க. உங்களை மாதிரி தான்யா எங்கள் அப்பாவும் உண்மை சத்தியம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் எங்களால் எதுவுமே பண்ண முடியாமல் போச்சு. சரிப்பா அவனோட கஷ்டம்லாம் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறப்ப, ஐயா ஒரு சின்ன வேண்டுதல் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாலாஜி வந்து கேட்குறாங்க. நான் இந்த எல்லாத்தையும் வந்து சொன்னது என்னோட லவ்வரோட மனைவியோட சேர்ந்து வாழணும் தான். அவளுக்கு எதுவும் பெருசாக கொடுத்துடாதீங்க. எனக்காக என் முகத்துக்காக நான் இந்த குடும்பத்துக்கு உதவி செஞ்சுருக்கேன்ல அதுக்காவது ப்ளீஸ்யா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. வீரா தரப்புலேருந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. ஆமாங்கய்யா இவர் இவ்வளோ நல்ல விஷயமா எங்களுக்கு செஞ்சதுனால விஜய் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த ஒரு முகத்துக்காவது நீங்கள் விஜயை வந்து விட்டுருங்க, சேர்ந்து வாழ்ந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சந்தர்ப்பத்தில் திருப்பி அவளால் எங்கள் குடும்பத்துக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இருக்கக்கூடாது, பார்த்து ஏதாவது சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இனிமேட்டு அவள் கார்த்தியோட மனைவி இல்லாத பட்சத்தில் எங்கள் வீட்டுக்கு எக்காலத்துலேயும் வரவே கூடாது. நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும், அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பண்ணுங்கிற மாதிரி வீரா சூப்பராக வந்து பேசிடுறாங்க. நீங்கள் சொன்னது எல்லாமே நான் எழுதி தரமான்னு சொல்லிட்டு இனிமேட்டு விஜய் அந்த வீட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, நடந்த கல்யாணம் செல்லாது. அது மட்டும் இல்லாமல் ராமச்சந்திரன் வீட்டு தசை பக்கம் கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் பாலாஜியோட முகத்துக்காக மன்னிச்சிடுறேன். விஜய் வெளியில் வந்து இருக்கட்டும் நிம்மதியாக. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் திருப்பியும் ராமச்சந்திரன் குடும்பத்தை ஏதாவது ஒன்று பழி வாங்கணும்னு அவங்க முடிவு எடுத்தாங்கன்னா நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம், பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு இக்கு வச்சு பேசுகிறாங்க அந்த இடத்துல. ஒரு 20 ரூபா மட்டும் கட்டிட்டு போயிடுங்க போதுங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஐயா நான் பாவம் இல்லையாங்கிற மாதிரி திருப்பியும் வந்து ஆக்டிங் பண்ணுறாங்க. கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. உடனே அந்த இடத்துல பேசும்போது சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பிருந்தாவுக்கு சந்தோஷம் தாங்கலை, ஜாலின்னு சொல்லிட்டு குதிக்கிறாங்க. அப்பாடா விஜய் இனிமேட்டு உன்னோட முகத்தையே நாங்கள் பார்க்க மாட்டோம், எங்களுக்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மன நிறைவாக இருக்க போகுதுன்னு ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மாறன் சேர்ந்தவங்க எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். பிருந்தா இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க. அவங்க பெட்டி படுக்கையிலேருந்து எல்லாத்தையும் கட்டிட்டு வந்திருக்காங்க. விஜயோட பெட்டி படுக்கையெல்லாம்
திருப்பியும் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோவில் வந்து ஒளிச்சு வச்சிட்டு இருக்காங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து அப்பாடா நிம்மதியாக ஆகிட்டோன்னு சொல்லி அந்த இடத்துல வேக வேகமாக பிருந்தா ஓடி வந்து நம்ம கார்த்தியை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. சரிடா நீயும் வந்து வாழ்க்கையை வந்து ஆரம்பி சரியா அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 2 பேரும் பதிவு திருமணம் கண்டிப்பாக வந்து பண்ணணும், அதுக்கேற்ற எல்லாத்தையும் வந்து பண்ணுங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேலே உட்காந்துட்டு இருக்கிறவர் உடனே சந்தோஷமாக வந்து நீங்கள் தான் சரியான முடிவு கொடுத்துருக்கீங்கன்னு நம்ம மாறன்லேருந்து ராமச்சந்திரன்லேருந்து எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க. வள்ளிக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை. ஏதோ விஜயால் நடக்க வேண்டிய எல்லாத்தையும் அவர் வந்து பார்த்துக்கிட்டாங்க, நிரூபிச்சாச்சுன்னு சந்தோஷமாக வந்து இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டிருக்க அம்பிகாவுக்கும் ஒன்றும் புரியல. என்னடா அது என் பொண்ணுக்கு சாதகமாக ஒன்றும் கூட நடக்கவே இல்லையே, இனிமேட்டு நாங்கள் என்னத்தை பண்ணுவோம், அந்த வீட்டுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லையா, இருப்பினும் நாங்கள் அந்த வீட்டோட சொந்தக்காரங்க தானே, நாங்கள் ஏன் அந்த வீட்டுக்கு போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம விஜயும் அம்பிகாவும் கேட்ட உடனே இப்போ தான் அவங்க பொண்ணை வந்து மன்னிக்கணும்னு நினச்சேன், இன்னும் நான் எழுதி முடிக்கலை, என்ன சொல்லட்டும் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் விட்டுருங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வெளியில் வந்து வராங்க. விஜய்லேருந்து எல்லாரும் சோகமாக இருக்கிறப்ப ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷமாக வந்து வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்னு நம்ம எதிரே பார்க்கல. சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்கோம். வீரா சாதிச்சிட்டிங்க. மாறன் மேலே நான் ஆரம்பத்துலேருந்து கோபமாக தான் இருந்தேன். ஆனால் நம்ம மாறன் இந்த பிரச்சனையை அவன் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் நம்பினது எல்லாம் உண்மைன்னு நிரூபிச்சிட்டான். பிருந்தா மட்டும் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா, அதுவும் கார்த்தி மேலே நம்பிக்கை வச்சு கல்யாணம் பண்ணியிருக்கா, இது எல்லாம் உண்மை. இனிமேட்டு எனக்கு கவலையே இல்லை. அவர் கையை வந்து இறுக்கமாக பிடிச்சிப்பேன், என்னை யார் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பிருந்தா சொல்லிகிட்டு இருக்கிறப்ப முத்துலட்சுமி சந்தோஷப்படுறாங்க. ஏதோ என் பொண்ணு வாழ்க்கையை வந்து காப்பாற்றி கொடுத்துட்டீங்க, அது வரைக்கும் சந்தோஷம்தான்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப விஜய் வந்து நிற்கிறாங்க. கார்த்தியை வந்து கெட்டியமாக வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிருந்தா கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறப்ப இனிமேல் இந்த கையை நான் விடவே மாட்டேன், யார் என்னை கேள்வி கேட்க முடியும். ஆமாம் பிருந்தா, உன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது, சரியா, என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, அண்ணா எங்களை மன்னிச்சிருங்க அண்ணா, நாங்கள் உங்கள் குடும்பத்துக்கு வந்து செஞ்சதெல்லாம் தப்புன்னு நாங்கள் திருந்திட்டோம். ஓ, திருந்துற மாதிரி ஆக்டிங் பண்ணி திருப்பி எங்கள் அப்பாவை ஏமாற்றி வீட்டுக்குள்ளே வரணும்னு பார்க்குறீங்களா, சரி சரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, அப்படியே விட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஐயா அப்போ அருங்கய்யா திருப்பியும் முதலேருந்து பஞ்ச் டேலாக்லாம் பேசுகிறாங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏய் சும்மானு இரு விஜய், தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லும்போது பாலாஜி வராங்க. பாலாஜி வந்த உடனே, ஏய் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது, என்ன விஜய் உன் நல்லதுக்காக தானே இதெல்லாம் பண்ணேங்கிற மாதிரி அப்படியே பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்ம மாறன் தரப்புலேருந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க. ஏன்பா தம்பி, நீ ரொம்ப நல்லா இருக்கணும்ப்பா, உனக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுப்பா, நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன்னு ராமச்சந்திரன் வாக்குறுதி கொடுக்குறாங்க. நீ பண்ண உதவியே எங்களால் மறக்கவே முடியாது. என்னம்மா உங்களை எல்லாரையும் நான் அண்ணன் ஸ்தானத்துலேருந்து நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நானும் கேள்விப்பட்டம்மா எல்லா விஷயத்தையும். அப்படி இருக்கும்போது தங்கச்சிங்களுக்கு அண்ணன் நல்லது தானம்மா செய்வான் அப்படின்னு சொல்லி பாலாஜி வந்து சொன்னோன்னே அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், இனிமேட்டு விஜயை நான் நல்ல விதமாக பார்த்துக்கிறேன், முதல்ல நீங்கள் வந்து விஜயை கூட்டிகிட்டு போங்க, அப்போ தான் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப நம்ம பிருந்தா இருக்காங்கள்ல, அவங்க ஒரு நிமிஷம் நில்லு, நீ அவ்வளோ சீக்கிரம்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டி அவளே போகிறேங்கிறா, ஏண்டி அவளை போய் தடுத்து நிப்பாட்டுற அப்படின்னு வள்ளி வந்து கேட்குறாங்க. சும்மானு இருங்க வள்ளியம்மா, திருப்பியும் வீட்டுக்கு வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு வரேன், அதை எடுத்துகிட்டு வரேன், இதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வருவா, இனிமேட்டு அப்படியெல்லாம் வரவே கூடாது, நானே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி என்ன வீட்டுக்கு போறியா, இல்லை இது மாதிரிலாம் இப்போ சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு விஜயோட பெட்டி படுக்கை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல ஆட்டோலேருந்து 4 பெட்டி 4 பெரிய பெரிய பையெல்லாம் எடுத்து அப்படியே தூக்கி வீசுகிறாங்க. இனிமேட்டு அந்த தசை பக்கம் கூட வந்துடக்கூடாது, அப்படி வந்தேன்னு வச்சுக்கிங்க அவ்வளோதான், திருப்பி யாரையாவது கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி வந்த அதுக்கப்புறம் இனி யார் எப்பேற்பட்டவங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்து நடந்துக்க அண்ணன், நான் இன்னொரு வாட்டிலாம் மன்னிக்கிற அளவுக்கு இவன் ஒன்றும் பெரிய நல்லவெல்லாம் கிடையாது, சரிண்ணே உங்கள் வாழ்க்கைக்காக தான் பார்க்குறோங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிம்மா இனிமேட்டு விஜய் அந்த பக்கமே வரமாட்டா, நான் விஜயை கூட்டிகிட்டு போய்ட்றேன்னு அந்த இடத்துல பாலாஜி வந்து சொல்கிறாங்க. போடி போ, ஒழுங்காக வாழ வேண்டிய வாழ்க்கையை வந்து பாரு, தேவையில்லாமல் இந்த பக்கம் வர வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு பிருந்தா வந்து மாஸ் பண்ணுறாங்க. மாறன்லேருந்து வீராலேருந்து ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.